கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துட்டேன். கத்தி வந்து அது வந்து ரொம்ப கூர்மையான ஒரு புது நைஃப், புது கத்தி. செத்துருவோம், இது இழுத்துட்டோன்னா ரத்தம் எல்லாம் வந்துடும், நம்ம எல்லாமே நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறேன். இப்படி வரும்போது ஒரு சத்தம் எனக்கு காதில் கேட்குற ஒரு சத்தம். என்னுடைய சாட்சி வந்து சொல்வதற்கு அவ்வளோ ஒன்றும் இல்லைனாலுமே அது ஒரு சாட்சி தான். வெளியிலுமே அது ஒரு சின்ன ஒரு சாட்சியாக இருந்தாலுமே அதுலையுமே ஆண்டவர் மகிமைப்படுறாருன்னு நான் நம்புகிறேன். சின்ன வயசுலேயே ஒரு 6 வாரம் இருக்கும் போது, 6 வீக்ஸ் குழந்தையாக இருக்கும் பொழுது, அப்போ வந்து எனக்கு ஒரு அர்னி ஆப்ரேஷன் நடந்தது. இப்போ அந்த டைமில் நான் வந்து ஒரு டெலிகேட்டான ஒரு பேபி பிறந்து 6 வாரம் தான் ஆகுது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 50-50 சான்ஸ். நிறைய ரத்த ஓட்டம் போயிடுச்சுன்னா நான் இறந்து போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் பிழைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு அதனால ஏற்றுக்கவே முடியல. அவன் பிழைப்பான்னு நின்றாரு. 40 நாள் உபவாசம் இருந்து இதற்காகவே ஜெபிச்சார். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 40 நாள் உபவாசம், வெறும் தண்ணி மட்டும் தான். அந்த நேரத்தில் ஜெபிச்சுட்டு ஆண்டவர் எப்படியாவது அந்த நேரத்தில் ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. நான் பிழைப்பேன்னு ஆண்டவர் சொன்ன பொழுது தைரியமாக அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து நான் பிழைச்சு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. என்னால் ஏதாவது யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். எங்கள் அம்மா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க அந்த நேரத்தில். அப்பொழுதுமே ஆண்டவர் வந்து அப்பொழுதுமே எங்கள் அம்மா வந்து அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் இவன் பிழைச்சானா இவன் உங்களுக்கு ஆண்டவரே. ஏன்னா இது உயிர் பிச்சை போடுறது இது பெற்றோர்களோட கரத்தில் இல்லை டாக்டரோட கரத்தில் இல்லை, எல்லாம் ஆண்டவரோட கரத்தில் தான் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இவனுக்கு நீங்கள் உயிர் பிச்சை போட்டிங்கன்னா இவன் உங்களுக்கு ஆண்டவரே, அவன் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படின்னு. அன்னைக்கு எடுத்த தீர்மானம் தான் சரியா. என்னை வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து என்னை வேதத்திலேயே வளர்க்க ஆரம்பித்தாங்க. வேதத்திலே பெரம்போடு நிற்பாங்க. நான் இன்றைக்குமே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பேற்பட்ட தாய்மார்களுக்காக நீங்களும் இங்கே இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா வந்து பெரம்போடு நிற்பாங்க. வசனத்தை நான் படிக்கலைன்னா அன்னைக்கு எனக்கு என்னோட நக்கல்ஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி அடிப்பாங்க. அப்படி என்னை வந்து ஒரு வைராக்கியத்தோடனே ஆண்டவருடைய வார்த்தையில் என்னை வந்து நடத்தினாங்க. ஆனால் அது அப்படியே போயிட்டே இருக்கிற நேரத்தில் வந்து 5ஆம் கிளாஸ் வந்துச்சு, 6ஆம் கிளாஸ் வந்துச்சு, 7ஆம் கிளாஸ் வந்துச்சு. இந்த 7ஆம் கிளாஸ் கடைசியில் இருக்கும் பொழுது நான் எதுக்கு படிக்கணும், எனக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு, எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் என்கிற ஒரு பேச்சில் நான் என்ன சொல்லிட்டேன், நான் எதுக்கு படிக்கணும், இனிமேல் தான் பெரிய பையன் ஆகிட்டேன்ல, இதுக்கு மேல் நான் எதுக்கு உட்காந்து வசனத்தெல்லாம் படிச்சுட்டு. அதெல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ண காலத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா சேர்க்கை மூலியமாக தான் வந்துச்சு. இது தனியாக வரலை, சேர்க்கை மூலியமாக வந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னடா எப்போ பாரு கையும் பைபிளுமாவே இருக்க, ஸ்கூலுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் புக்கு எடுத்துகிட்டு போகிறத விட பைபிளில் தான் வச்சுட்டு போனேன். அப்போ அந்த வந்து சின்ன நியூ டெஸ்டமெண்ட் பைபிள் இருக்கும், அந்த பைபிள் வந்து எடுத்துகிட்டு போவேன் நான். இப்போ வந்து சொல்லுவாங்க, எப்போ பாரு நீ பிரேக்லேயுமே உட்காந்து பைபிளை தான் படிச்சுட்டு இருக்கிற, இல்லை இந்த எப்படா நீ மாற போகிற, இதெல்லாமே உன்னை எதுவுமே காப்பாற்றாதுடா, உன்னை இதெல்லாம் எதுவும் செய்யாதுடா அப்படின்னு. இப்போ நானும் யோசிக்க ஆரம்பித்தேன், ஆமாம்ல நானும் எதுக்கு உட்காந்து படிக்கணும், எங்கள் அம்மா அப்பா பேச்சு நான் எவ்வளோ நாள் நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும், நானும் ஒரு பெரிய பையன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னேன்ப்பா, நான் இங்கே வந்து வேதத்தெல்லாம் நான் படிக்க சொல்லாதீங்க, நான் வந்து பெரிய பையன் ஆகிட்டேன், ஸோ நான் இனிமேல் நான் பைபிளெல்லாம் படிக்க மாட்டேன். அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு என்னுடைய வீழ்ச்சி. 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே என்னுடைய படிப்பில் வந்து நான் கம்மி மார்க் வாங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன்.
எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அது சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு நான் எதனால நான் இதில் நான் வீக் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போவுமே எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, டேய் படிடா படிடா, வசனத்தை படிடா, வேதத்தை படிடா, நீ அந்த அந்த உலக பிரகாரமான இருக்கிற அந்த அந்த ஸ்டடீஸை நீ படித்தாலுமே நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுறா, அதை படிடா முதல்ல அப்படின்னா. இல்லையே, அதெல்லாம் நான் எதுக்கு படிக்கணும், நான் டியூஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டியூஷனுக்கு போய் நான் செய்யக்கூடாத வேலையெல்லாம் நான் செஞ்சேன். சின்ன பையனாவே டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு வீதி வீதியாக சுற்றுவேன், ரோடாக சுற்றுவேன், அங்கங்கே போய் பங்க் அடிச்சுட்டு அங்கங்கெல்லாம் போவேன். நிறைய காரியங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சேன். இப்போ 8ஆம் கிளாஸுக்கு வந்துச்சு. ஆண்டவர் வந்து எனக்கு அது வரைக்குமே 7ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்குமே நிறைய முறை எனக்கு ஆண்டவர் வந்து வார்னிங் கொடுத்துட்டே இருந்தார். வேண்டாம் மகன், இது செய்கிறது நீ தப்பு, என்னை விட்டு போகாதே அப்படின்னு. ஆனால் நான் தான் ஆண்டவரோட பேச்சை கேட்கல. நான் தான் எல்லாம் ஞானி என்று சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் எதுக்கு செய்யணும்? ஆண்டவர் வந்து எப்படியோ மன்னிச்சுருவார்ல, எப்படியாவது நம்ம தப்பு மன்னிச்சுருவார்ல. இந்த ஒரு தடவை தப்புங்களை செய்யலாம், இந்த ஒரு தடவை இப்படி செஞ்சுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியல, அதுக்கு பிற்பாடு வருகிற தண்டனை அது நாம செய்த செயல் தான். இது கர்த்தராகவே தண்டனை கொடுக்கறதுல நாமளாவே போய் விழுகிற ஒரு இது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிட்டேன். 8ஆம் கிளாஸ் இப்போவுமே அதை பற்றி யோசிச்சாலே எனக்கு கண்ணீராக வந்துடும். அந்த நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய படிப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் போது நான் டீச்சர்ஸை கூட நான் வந்து மதிக்காமல் நான் பேச ஆரம்பித்தேன். எங்கள் வாத்தியாருங்களை கூட பேர் சொல்லி கூட ஆரம்பித்தேன். இவங்க வந்து நீட்ட மூக்கு, இவர் வந்து நீலமுடி, அந்த மாதிரியெல்லாம் நான் அவங்கள வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பித்தேன். மதிக்காமல் வயசானவங்களை வந்து மதிக்காமல் எங்கள் அப்பா ஒரு வார்த்தையை சொல்வார், காட்டில் அவுழ்த்து விட்ட கழுதையை போல ஒன்றுமே எனக்கு பவுண்ட்ரிஸே இல்லைங்கிற மாதிரி நான் என் பாட்டுக்கு நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது அந்த நேரத்தில் 8ஆம் கிளாஸ் வரும்போது ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு என்னென்னமோ எழுதியிருக்கிறேன். 8ஆம் கிளாஸில் என்னென்னமோ எழுதி வந்துட்டேன். நிறைய காரியங்களை வந்து நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நான் வந்து பிள்ளைங்க முன்னால் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் 8ஆம் கிளாஸில் செய்யக்கூடாத தப்புகள் எல்லாமே நான் 8ஆம் கிளாஸில் நான் செஞ்சேன். அதாவது வயசானவங்க அந்த காலத்தில் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அதே தப்புகள் வந்து 8ஆம் கிளாஸ்லேயுமே நான் செய்ய ஆரம்பித்தேன். நிறைய அடிக்ஷன் இருந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த நேரத்தில் 8ஆம் கிளாஸ் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் டே அன்றைக்கி ரிப்போர்ட் கார்டு வாங்க நான், எங்கள் அம்மா, எங்கள் ஆண்டி, அவங்க வந்து நம்ம 3 பேர் போகிறோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு வேளை பாஸ் ஆகிருப்பானா என்னன்னு தெரியல, அங்கே எப்படி போய் நம்ம தலையாக காட்டுறது அப்படின்னு. அந்த இடத்துல அங்கே போய் நிற்கும் போது எங்களோட கிளாஸ் டீச்சரை விட்டு வேறு யாரும் இருந்தாங்க. அந்த டீச்சர் வந்து, உங்கள் பேர் கெவின் ராட்ரிக்ஸா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வந்து 8 சப்ஜெக்டில் 6 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருக்கீங்க, இனிமேல் நீங்கள் 9th போக முடியாது, 8ஆம் கிளாஸை தான் நீங்கள் திருப்பி எழுதணும், அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நான் அலறி நான் கத்த ஆரம்பித்தேன். அந்த கிளாஸ் ரூம்லேயே நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா அந்த ரிப்போர்ட் கார்டு வாங்கும்போது, இது நான் பெத்த பிள்ளை இல்லையே, இது நான் வளர்த்த பிள்ளை இல்லையே, அவனை நல்லா தானே நான் படிக்க வைக்கிறேன், அவனுக்கு ஒரு குறையும் இல்லையே, ஆனால் இப்படி மார்க் வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப விஷனப்பட்டாங்க. இப்போ வெளியில் அந்த ரிப்போர்ட் கார்டு வாங்குறது பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வெளியில் இவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் இல்லை வேறு பேரண்ட்ஸ் கிட்டலாம் நான் எப்படி நான் என் முகத்தை காட்டுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த அவமானத்திலே வந்தேன் நான் வெளியில். அப்போ எல்லாருமே கேட்டாங்க, என்னாச்சு உள்ள அலற சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு அப்படின்னு. அப்படியோ நான் வந்து அந்த நேரத்தில் போய் சொல்லி, இல்லை பாசு தான், அது வந்து எப்படியோ வந்துருச்சு, அழுதுட்டேன், நான் நினைக்காத லெவலுக்கு நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படி இப்படின்லாம் பொய் சொல்ல வேண்டியதாக நேரம் வந்துருச்சு. அடுத்த வருஷம் திருப்பி ஜூன்லேருந்து காலேஜ் ஆரம்பிக்குது, ஸ்கூல் ஆரம்பிக்குது. அந்த டைமில் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, நீ எந்த செக்ஷன் உன்னை
போட்டிருக்காங்க 9th ஏவா பியா சியா அப்படின்னு. எதுலையுமே இல்லைடா அப்படின்னு. ஓ எதுக்கு, என்னடா எதுலையுமே இல்லைன்ற, அப்போ எதுக்கு வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை 8th ஸ்டாண்டர்ட் தான் இன்னும் அப்படின்னு. 8th ஸ்டாண்டர்டா, எப்படிடா நீ எங்கள் கூட தானடா படித்த, என் பக்கத்தில் தானே உட்காந்துருந்தேன், எப்படிடா 8th ஸ்டாண்டர்ட், இல்லைடா ஃபெயில் ஆகிட்டேன்டா. அன்னைக்கு பார்த்த அந்த ஃப்ரெண்டு இது வரைக்குமே அவன் என்கிட்ட பேசவே இல்லை. இது வரைக்குமே ஃபெயிலியர் கூடலாம் நான் எதுக்கு பேசணும்? நீ ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிற, உன்கிட்ட நான் எதுக்கு நான் பேசணும்? உன்கிட்ட பேசினா என்னுடைய பேர் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேருக்கு நான் செய்யாத வேலையில் இல்லை, அவங்களுக்காக அவ்வளோ நான் செஞ்சுருந்தேன். ஏதாவது அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா கிளாஸை விட்டு நான் ஓடுவேன். அவங்க வேற செக்ஷனில் இருப்பாங்க, ஏதாவது காலேஜ் கிரவுண்டில் எதுமோ ஸ்கூல் கிரவுண்டில் அடிபட்டிருக்குது அவன் அப்படின்னு சொன்ன உடனே கிளாஸ் நடக்குதோ இல்லையோ பாதிலே எழுந்திரிச்சு ஓடிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் நான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு ஃபெயிலியரு, இனியும் என்கிட்டலாம் நீ பேசாதே அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசில் அந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த ரிப்போர்ட் கார்டு எங்கள் அப்பா பார்த்தாரு, எங்கள் அம்மா பார்த்தாங்க. சரியான அடிங்க தான், பயங்கரமான அடிங்க. இப்பொழுதுமே அந்த அடிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அடி வாங்குற அடியை விட பேசுகிற அந்த வார்த்தையை தான் நம்மளை ரொம்பவே காயப்படுத்தும். அப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸு, என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே, என்னுடைய கசின் பிரதர்ஸ் எல்லாமே கேட்டாங்க, உன்னுடைய ரிசல்ட்டு வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது? ஏன்னா வெளியாளை விட இந்த சொந்தக்காரங்க தான் ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இல்லை ஃபெயில் ஆகிட்டேன், ரொம்ப ஃபெயில் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கு அப்போவே தெரியும்டா, அது அப்படி இப்படி இதே வார்த்தைக்கு தான் சொன்னாங்க. எனக்கு அப்போவே தெரியும்டா, எல்லாம் மாடு மேய்க்க தான் நீ பிரயோஜனம், உனக்கு இல்லை, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீ குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை கொண்டு வந்திருக்கிற பத்தியா நீ. இத்தனைக்கும் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்த இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அது ரொம்பவே ஒரு சபை மக்களுக்கு ரொம்பவே ஒரு அவமானமான ஒரு காரியம் அந்த நேரத்தில். அப்போது சபையிலையுமே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டாங்க, ஏண்டா நீ என் கூட தானே படித்த, ஒன்றா தானே 8th ஸ்டாண்டர்ட் நம்ம முடித்தோம், இப்போ என்ன திருப்பி 8th? அப்போ நான் எப்படியாவது நான் மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் பொய் சொல்ல ஆரம்பித்தேன். நான் இல்லை எனக்கு 8th நான் இன்னும் நிறையா படிக்கணும், அதனால தான் நான் திருப்பி உட்காரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்லாம் பொய் சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, ஓகே இவன் ஃபெயில் ஆகிட்டான், இவன் ஃபெயிலியர் என்கிற ஒரு பட்டம் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் அப்போ தான் வருது. அதுக்கு முன்னாலேயே நான் ஆண்டவர் விட்டு போன டைம்லேயே எனக்கு ஃபெயிலியருங்கிற ஒரு பட்டம் வந்துருச்சு. ஆனால் இந்த நேரத்தில் நான் ஆண்டவர் விட்டு, அதாவது நான் ஃபெயில் ஆன நேரத்தில் எல்லாருமே என்னை ஃபெயிலியர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இத்தனைக்கு குடும்பமே இப்படி சொல்கிறாங்களே, நான் நம்பி இருந்த 2 தூண்களுமே இப்படி சொல்கிறாங்களே, இப்போ நான் எங்கே சாய்வேன்? நான் யார்கிட்ட போய் நான் என்னுடைய வேதனையை சொல்லுவேன்? என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? இப்போ யாருக்கு மேலேயும் இல்லையே, நான் யாரை நம்புவேன்? இத்தனைக்கு இந்த எல்லா இதுலேயுமே எனக்கு துணையாக நின்றது எங்கள் அண்ணன் மட்டும்தான். அவருமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஆறுதலை விட எல்லாம் இவருக்கு கொடுக்கல. ஆனால் ஹவ் காட் யூஸ்ட் ஹிம் அந்த நேரத்தில் எப்படி நான் ஒரு நம்பிக்கையாக வச்சார். அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையாக, சரி விடு, இதுக்கு ஃபெயில் ஆகி தொலைச்சிட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நடக்க வேண்டிய காரியங்களை பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுமானது ஆச்சு. சரி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. ஏன்னா எங்கள் அண்ணன் அந்த டைமில் ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ நான் தனியாக இருந்தேன். நான் என்ன செய்வேன், இதுக்கு மேலே என்னை எல்லாருமே ஒதுக்குறாங்களே. ஏன்னா தினமும் ஸ்கூலுக்கு போகிற டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். அவங்களாமே ஒரு இடத்துல கூட்டம் கூடி நல்லா ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க.
ஆனால் நான் மட்டும் தனியாக இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பேன். என் கூட யாராச்சும் வந்து பழகுவாங்களா, என் கூட யாராவது சேரும். இருக்கிற கிளாஸில் கூட என்னோடய ஜூனியர்ஸ் வந்து 7ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸுக்கு வந்தவங்களுமே இவர் ஒரு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லி நான் பெஞ்சில், அதாவது ஸ்கூல் கிளாஸில் கடைசி பெஞ்சில் தான் என்னை மிஸ்ஸு வச்சாங்க. கடைசியில் தான் வச்சாங்க. உனக்கு எப்படியோ நீ ஏற்கனவே தெரிஞ்ச பாடம் தான் இதெல்லாம், ஸோ நீ கடைசியில் உட்காந்து கேளுப்பா அப்படின்னு. கடைசி பெஞ்சில் உட்காந்ததில் இன்னுமே நான் மோசமாக இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். 8ஆம் கிளாஸில் அம்மா அப்பா வந்து இப்படி சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாமே இப்படி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு, எனக்கு படிப்பு ஏறாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், சரி இதோட நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுப்போம், இதோடு நம்ம வந்து போயிடுவோம், இதுக்கு மேல் வாழ்க்கை என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை மே, அது எந்த தேதின்னு தெரியல, ஆனால் மே வெள்ளிக்கிழமை 2016 8ஆம் கிளாஸ் நான் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைமில் முடிவு எடுத்துடுறேன், நான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கிச்சனுக்கு நேராக போகிறேன். கிச்சனுக்கு நேராக என் கண்ணெல்லாம் வீங்கியிருக்கீங்க, இந்த 2 பக்கமும் அழுது கண்ணெல்லாம் வீங்கியிருக்குது, இதுக்கு மேலே எதுக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்பா அம்மா வந்து ஊழியத்துக்காக ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டாங்க. சரியான 3 மணி 3 o'clock ஆஃப்டர்நூன். அந்த டைமில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போவுமே என்னுடைய பழைய நேபர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இப்போவுமே அதுக்கு வந்து ஒரு சாட்சியாக சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, நான் வந்து கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துட்டேன். கத்தி வந்து அது வந்து ரொம்ப கூர்மையான ஒரு புது நைஃப், புது கத்தி. அழுகிறேன். அது என் கண்ணு வந்து ரொம்ப மங்கலாயிருச்சு அந்த நேரத்தில், அவ்வளோ அழுக. அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி கை மேலே இப்படி வச்சுக்கிட்டு செத்துருவோம், இது இழுத்துட்டோன்னா ரத்தம் எல்லாம் வந்துடும், நம்ம எல்லாமே நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் பயம், இப்போ நான் செத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம். இன்னொரு பக்கம் இல்லை போயிடலாம், இதுக்கு மேல் என்ன அப்படின்னு இன்னொரு பக்கம் தோண்டிக்கிட்டே இருக்குது. செத்துரு பரவாயில்ல, போயிடும், இந்த வழியெல்லாம் போயிடும், அப்போல்லாம் யாருமே உன்னை இது பண்ண மாட்டாங்க, அப்பாவது உனக்காக அழுவாங்கல்ல, அப்பாவது உன்கிட்ட வந்து இது பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சாத்தான் நிறைய தாட்ஸ் என் மைண்டுக்குள்ளே போட்டான். அப்பாவது செய்வாங்கல்ல, அப்பாவது செத்துரு, இதுக்கு மேலே எதுக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே சாத்தான் வந்து நிறைய போட்டுக்கிட்டே இருந்தேன். நானும் அதுக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தேன். செத்துறேன், சரி நான் செத்துறேன். ஆனால் ஒரு பக்கம் என்னன்னா பயம், நான் செத்துட்டேன்னா நான் ஆண்டவருக்கு நான் என்ன கணக்கு கொடுக்குறது, நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு பயம். சரின்னு எப்படியாச்சும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நான் போராடிக்கலாம், அப்படியே அழுதுகிட்டு இப்படி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். சரி ஒரு தைரியம் வந்து, சரி இழுத்துடலாம், ஒரே இழு அப்படின்னு இப்படி வரும்போது ஒரு சத்தம் எனக்கு காதுல கேட்குற ஒரு சத்தம். அந்த சத்தம் சொல்லுச்சு, நீ சும்மா இரு. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை வந்துச்சு, பி ஸ்டில், அமைதியாயிருங்கிற ஒரு சத்தம் வந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் திணறிட்டேன், யாரு என்ன அப்படின்னு சொல்லி. நான் சரி எங்கள் கிச்சனும் பால்கனியுமே, வெளியில் இருக்கிற பால்கனியுமே வந்து அட்டாச்சு மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன், வெளியிலேருந்து யாரும் கூப்பிட்றாங்க நினைக்கிறேன் அப்படின்னு கத்தியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு திரும்பி வெளியில் போய் நான் எட்டி பார்த்தேன், யாருமே இல்லை, ஒரு காற்றுமே இல்லை அங்கே. சரி யாருமே இல்லையே, சரி நாம தான் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறோம் போல அப்படின்னு சொல்லி நான் திருப்பி உள்ளே ஓடி வந்து, சரி இன்னும் டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அழுக வருது, திருப்பி அந்த எண்ணங்கள் வருது, திருப்பி கத்தி எடுக்கிறேன், அதே இடத்துல வைக்கிறேன், திருப்பி இப்படி இழுக்கணும் அப்படின்னு தோணும் போது திருப்பியும் அந்த வார்த்தை வருது, நீ சும்மா இரு. அப்போ நான் கதறினேன், ஜோரா கதறினேன், யாரு, ஹூ ஆர் யூ, யாரு என்னை பார்த்து சும்மா இருன்னு சொல்றது, யாரு நீங்க, யாரு அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல, நீங்க சும்மா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். பேர்பட்ட ஒரு வார்த்தை வரும்போது நான் கத்தியை தூக்கி போட்டுட்டு எங்களுடைய கிச்சனுடைய இதில் வந்து அந்த டைமில் இப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, கோணி பையெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து காலை இது பண்ணுறதுக்கு, தொடிக்கிறதுக்கு, இல்லை கீழே ஈரமாக இருந்துச்சுன்னா, இல்லை பால் கொட்டியிருந்தாங்கன்னா அந்த கோணி பை வந்து போட்டு அதை இது பண்ணுவாங்க.
கோணிப்பையிலே நான் முகம் குப்புறம் விழுந்தேன். நான் முகம் குப்புறம் விழுந்து நான் கேட்டேன், ஆண்டவரே இவ்வளோ நாள் எங்கே ஆண்டவரே இருந்தீங்கோ? என்னை எல்லாருமே இது பண்ணாங்க ஆண்டவரே, என்னை துரத்திட்டாங்க ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. நான் தருதலைன்னு எங்கள் வீட்டிலேயே சொல்கிறாங்க ஆண்டவரே, என்னை சுற்றி யாருமே என்னை நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, நான் பேத ஆண்டவரே, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், என்னை ஏன்ப்பா சும்மா இருந்தீங்க? அப்போ ஆண்டுகிட்ட நான் கேட்டேன். இப்போவுமே எனக்கு அது கேட்கும் போதே எனக்கு அழுகு வருது. ஏன்னா என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பமே அதுதான். நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே என்ன பார்த்து சும்மா இருன்றீங்க? செத்துடுறேன் ஆண்டவரே, இதுக்கு மேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு படிப்பு வராது, என் சொந்தக்காரங்க என்னை பார்த்து இப்படி யோசிக்கிறாங்க, என் குடும்பத்துக்கு நான் ஒரு அவமானமாக இருக்கிறேன், நான் ஃபெயில் ஆகிட்டு வந்து நான் நிற்கிறேன், இப்போவுமே நான் என்னால் படிக்கிறதுக்கு தகுதி இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க ஆண்டவரே, எல்லாருமே உண்மையை தானே சொல்கிறேன். ஏன் ஆண்டவரே என்னை சும்மா இருந்தீங்க? எங்கே ஆண்டவரே இருந்தீங்க உள்ள? நான் கேட்ட ஆண்டவரே, எல்லாருமே என்னை விட்டு போனாங்க ஆண்டவரே, எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ஓடினேன், என்னுடைய அறைக்குள்ளாக நான் ஓடினேன், என்னுடைய ரூம்குள்ளே நான் ஓடுறேன். ஓடி தூசி பிடிச்சிருந்த ஒரு பைபிளை எடுக்கிறேன். நான் அந்த காலத்தில் நான் எங்கே அந்த அதிகாரத்தை நான் விட்டேனோ, அந்த சாப்டரை நான் எங்கே விட்டேனோ அந்த ஒரு புக் மார்க் வச்சு நான் வச்சுருந்தேன். இது 1.5 வருஷத்துக்கு முன்னாலே வச்சது. அன்னைக்கு படித்தது பைபிள் தான். 1.5 வருஷத்துக்கு நான் படிக்கவே இல்லை. அப்பொழுது நான் எடுத்து நான் படிக்கிறேன். ஏசாயா 51:12 வசனத்திலிருந்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அது வசனம் இப்படியா சொல்லுது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கு பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இந்த வசனம் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. ரொம்பவே பேசினார் ஆண்டவர். முதல்ல ஆறுதல் செய்கிறாரு, அதுக்கப்புறம் என்னை மறக்கிறதுக்கு நீ யாருன்னு என்ன கேட்கிறாரு. என்னென்ற ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னுடைய கர்த்தர், என்னை மறந்துட்டியேப்பா, என்னை மறந்துட்டியே. துக்கத்தோட நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களை மறந்து நான் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பாதம் இப்போவுமே இருந்தா அந்த பாதத்தில் நான் விழுந்து அங்கேயே கிடப்பேன் ஆண்டவரேன்னு நான் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ கெஞ்சி நான் ஆண்டவர்கிட்ட நான் போகிறேன், நான் ஜெபிச்சேன். இப்பொழுது நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்கு, வசனத்தை நான் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்விங்க கேட்டு நான் அங்கேயே முடிஞ்சால் ஆண்டவர் எனக்கு அந்த பதிலை கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை ஆண்டவர் கொடுப்பார். அவர் மௌனமாக இருக்கிற தேவனே இல்லை, அவர் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த சும்மா இருக்கிறதே ஒரு பதில் தான். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் உட்காந்துருக்கும் போது நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை பார்த்து நீ சும்மா இருந்து நானே தேவன் என்று இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, எதற்காக என்னை சும்மா இருக்க சொன்னீங்க? நான் ஒரு பேத, நான் ஒன்றும் அறியாதவன், இந்த உலகத்தில் நான் அப்படியே இந்த உலகத்துடைய பாரம்பரியக்குள்ளாக நான் அப்படியே போயிட்டேன். இந்த சின்ன வயசுலேயே நான் செய்யக்கூடாத தப்புங்களெல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்னெல்லாம் நீங்கள் மன்னிப்பீங்களா ஆண்டவரே? எதுக்கு நீங்கள் என்னை சும்மா இரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது 16வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், யாராவது 15 யாராவது படிக்கிறீங்களா? தமிழ்ல யாராவது? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐசையா 51:15 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். வேறுபட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு கொடுத்தார்.
உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுள்ளவர், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி. இங்க அவருடைய வல்லமையை எனக்கு காமிச்சிட்டாரு. இங்க அவர் யாருன்னு எனக்கு காமிச்சிட்டாரு. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி. அப்போ நான் யோசிச்சேன், ஆண்டவர் என்னை சும்மா இருக்கிறதுக்காக நீங்க சொன்னீங்களே ஆண்டவர், எதற்காக என்றால் அவருடைய வார்த்தை என்னுடைய வாயில வைக்கிறதற்காக. இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் ஒருவரே உங்களை மேய்க்கிற தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே உங்களுடைய மேய்ப்பன் என்று நான் இன்றைக்கு சொல்ல வருகிறேன். இதோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இதோ இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் வெளில வர முடியல, மரணம் தான் எனக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாயில என்னோட வாயில் இதோ என்னுடைய வார்த்தையை அருளி என் கரத்தின் நிழலால் உன்னை நான் மூடி மறைக்கிறேன் என்று சொல்லி. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, அந்த இடத்துல இருக்க விரும்பல. ஆண்டவர் அதுக்கு அப்புறம் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு, எலும்பு எலும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாதத்திற்கு. அது படிங்க ஆண்டி. எலும்பு 17th verse. எழும்பு எழும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அப்போ அந்த வார்த்தையில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லும் போது அரைஸ் அரைஸ், இங்கிலீஷில் நான் படிக்கும் போது அரைஸ் அரைஸ், எழுந்துரு எழுந்துரு, இனி இந்த இடத்துல இருக்காத. சாத்தானுடைய வேலையை எனக்கு நான் அந்த நேரத்தில் நான் பார்க்கும் போது, சாத்தானுடைய வேலையில நீ அந்த டிப்ரெஷன்லேயே இரு, அந்த அந்த அவமானத்திலேயே இரு, இப்பேற்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கையிலேயே இரு அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய வேலையை அதுதான் நான் அன்னைக்கு அறிஞ்சு கொண்டேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், எலும்பு 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 எலும்பு, இந்த 2 வார்த்தைகள் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. எலும்பு எலும்பு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எங்கள் அண்ணன் என்னை விட ஒரு பல மடங்கு சிறந்தவராக இருக்கிறாரு. படிப்பில் இதுவரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனது கிடையாது. அவர் பாட்டு பாடுறதுல அவ்வளோ நல்லா பாடுவார், கீபோர்டு வாசிக்கிறதுல அவ்வளோ, எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலுமே அவர் அதை கற்றுக்கிட்டு ஈஸியாக அவர் செஞ்சிருவார். அப்பேற்பட்ட ஒரு அண்ணனை நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்கள் அண்ணனை பார்க்கலாம் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே நான் தான் ஒரு ஃபெயிலியர். இத்தனைக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நான் ஒன்றுமே நம்பலை. அவர் சொல்லிட்டாரு, நானே இந்த வானத்தை பூமியை உண்டாக்குனேன், நானே இதெல்லாமே நிலைப்படுத்தினேன், நான் என் வார்த்தையும் வாயில வைக்கிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லியுமே நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஒரு பேத ஆண்டவரே, நான் ஒன்றுமே அறியாதவன் அப்படின்னு. அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னைக்கு என்னையே பார்க்குறேனோ நான் என்ன போல தான் நான் இருப்பேன். ஆனால் நான் என்னைக்கு நான் ஆண்டவரை பார்க்குறேனோ நான் ஆண்டவரை போலவே நான் மாறுவேன். அப்பொழுது அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே திடப்படுத்துச்சு என்ன. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உண்மையிலேயே நீங்கள் தான் பேசுகிறீங்களா? கிதியோனை போல் 15 இல்லை 150 தடவை நான் கேட்டிருப்பேன், ஆண்டவரே உண்மையிலேயே நீங்கள் தான் பேசுகிறீங்களா, நீங்கள் தான் எங்களுக்கு செய்கிறீங்களா அப்படி. ஒவ்வொரு முறைமையும் ஆண்டவர் பொறுமையாக எனக்கு பதில் கொடுத்துரு, நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் அப்படின்னு. அப்போ நான் ரொம்பவே அந்த நேரத்தில் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை பேசியுமே என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடிஞ்சிச்சு. அந்த கொஞ்சத்துலையுமே ஆண்டவர் பிரியமாக இருந்தார் நான் இன்றைக்கும் சொல்லுவேன். ஏன்னா நான் முயற்சி எடுத்ததில் ஆண்டவருக்கு ஒரு பிரியம். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே என்னால் சில காரியங்கள் என்னால் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, போராடி பார்த்துட்டேன். இந்த அடிக்ஷன் நான் பல மாதமாக நான் இந்த அடிக்ஷனில் இருக்கிறேன், என்னால் இதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, நான் விடணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, அதனால் என்னால் முடியல, என் பலத்தால முடியலப்பா, இனிமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். தூக்கமே அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏந்திரிச்சு நான், ஆண்டவர் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, சரி ஏதாவது வீடியோவாவது பார்ப்போம், யூடியூப்லேயே ஏதாவது பார்ப்போம், இல்லை ஏதாவது பாட்டு கேட்போம். அந்த காலத்தில் இத்தினோண்டு ஒரு ஐபாடு வந்துட்டு இருக்கும். அந்த டைமில் ஐபாடு போட்டு சரி ஏதாவது கேட்போம், அந்த பாட்டுங்களை கேட்போம். நம்ம பர்க்மன் சாய் அது பாட்டு கேட்டால் நல்லா தூக்கம் வரும், ஆலயத்தில் பாடும்போது தூக்கம் வருது நிறைய பேருக்கு, சரி இதுலேயும் பாடினா நம்மளுக்கு தூக்கம் வருமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் இருந்தால். ஆனால் ஒரு தடவையும் நம்மளுக்கு தூக்கமே வரல. என்ன ஆண்டவரே ஒன்றுமே தூக்கமே வரலையப்பா அப்படின்னு சொல்லி, சரி ஜெபிப்போம், இதுதான் கடைசி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி
வேதத்தை திறந்து உட்காந்து ஆண்டவர் முன்னால சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு பல மணி நேரமாக உட்காந்தேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வாழ்க்கையில் நடுராத்திரியில் 3 மணி வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். முழங்கால் போட்டு ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு உட்காந்துருக்கும்போது திடீர்னு ரூமே ஃபுல் இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் பயந்துட்டேன். என்ன ஆண்டவர் இது, கண்ணை திறக்கலாமாங்கிற போது இல்லை, கண்ணை திறக்கக்கூடாது, ஜபி ஜபி ஜபி, பரவாயில்ல, கண்ணை திறந்து ஏதாவது முன்னால் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவேன், பயந்துருவேன், சரி கண்ணை மூடிக்கிட்டே பண்ணு பரவாயில்ல அப்படி அந்த பயத்துலேயுமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு நெருப்பு இருந்ததுன்னு நான் பார்த்தேன்னா என்னால் உணர முடிஞ்சுச்சு. அவரை நான் பார்க்க முடியல, ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறாரு, அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த நெருப்புல இருந்து வர ஒளி அங்கே அந்த ரூமுக்குள்ளே இப்படி காட்டும் போது அந்த நேரத்தில் அந்த ஒளி, அது இப்போவுமே எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம்தான். அந்த ஒளி வந்துட்டு இருக்கும் போது 3 பிசாசுகள் அந்த இடத்துல நின்றுருந்துன்னு நான் பார்த்தேன். இது நான் வாலிபர் கூட்டத்தில் அன்றைக்கி நான் ஷேர் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் இன்ஸ்பயர் பண்ணுற அதுக்காக நான் சொல்கிறேன். 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் நம்மளுடைய கரத்தை விட்டு போயிட்டான், இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, தான் அங்கே தான் இருக்கிறான் பாரு, அங்கே தான் இருக்கிறான் பாரு. 3 பேர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அங்கே தான் இருக்கிறான் பாரு, இப்போ ஒரு போட்டுருவா, இப்போ அவனை இழுத்துருவா, இப்போ நான் தூக்கிடுவா அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன அங்கே நின்றுட்டு இருக்கிறது மட்டும்தான் நான் பார்க்குறேன். அவர் நின்றுட்டு இருக்கும் போது அப்படி அவங்க வார்த்தைகளை அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவருடைய இடுப்புல இருந்து ஒரு பட்டயத்தை உருவுறதே என் காதில் கேட்டுச்சு. எனக்கு அந்த பட்டயத்தில் அக்கினி வருதுன்னு நான் அப்படியே என்னுடைய கண்ணால் நான் கண்டேன். எனக்கு இப்போவுமே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அது பட்டயம் இப்படி கீழே இப்படி நீட்டிட்டு இருக்கிறாரு. அந்த அக்கினி அப்படியே அந்த பட்டயத்து மேலே இருக்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவரே போயிட்டேன், நான் ஏமாத்திரம், நான் போயிட்டேன், நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான், பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்போ அந்த ஒரு வார்த்தையில 1000 விளக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா என் பக்கத்துல இருக்கிறவரு எல்லாத்த விட காரிக்கலாம் அவர் தான் பெரியவருன்னு எனக்கு அன்னைக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு அந்த 3 பிசாசு இப்போவுமே எனக்கு அது கண்ணு முன்னால் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த 3 பிசாசுமே என்ன சொல்லுது, போட்டுருவா, இழுத்துருவா, அவனை எப்படியாவது கொண்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி. ஆனால் தூரத்தில் எனக்கு என்ன கேட்குதுன்னா, அழுகையோடைய அப்படியே அழுகிறாங்க. நிறைய பேர் அழுகிறாங்க. நிறைய பேர் ஐயோ ஐயோ அப்படின்னு அழுகிறாங்க. அதெல்லாமே தூரத்தில் கேட்குது. ஆனால் இவங்க 3 பேர் இவனை இப்படி இழுத்துருவா, இப்படி சொல்லி இப்படி போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் இப்படி முன்னால் இப்படி கால் எடுத்து வைக்கிறான். அதிலிருந்து அவங்க தூசியா மாறினதை என் கண்ணால கண்டேன் நான். இந்த பக்கத்துல இருக்கிறவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு வார்த்தையினால அவங்க சொல்றாங்க, அந்த வார்த்தையில அவர் பக்கத்துல சொன்ன, உன்னால முடிஞ்ச ஒரு அடியை எடுத்து வை. அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் இவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு, என்னை தொற்றுவியா, இவரை மீறி என்னை தொற்றுவியா அப்படின்னு சொல்லும் போது அந்த தைரியத்துல ஒரு கரம் என்னுடைய தலைமையில் இப்படி தொட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க ஒரு அடி இப்படி முன்னாடி எடுத்து வச்ச உடனே அவங்கள அப்பேற்பட்ட அப்படி ஒரு தூசியா அப்படியே போயிட்டாங்க. ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் இன்னொரு தெரிச்சு ஓடுறான். ஆனால் அவங்களையுமே ஆண்டவர் விடலை. ஆனால் இப்போவுமே அந்த நேரத்தில் நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. ஒரே ராத்திரி தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை இந்த அடிக்ஷன்லேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அன்னியிலிருந்து இதுவரைக்கும் அந்த பாவத்தை நான் எட்டி கூட பார்த்ததில்லை. ஏன்னா அதை தீய வல்லமையோடைய அந்த வேலைகள் எல்லாமே ஆண்டவர் எனக்கு காட்டினார். இந்த பாதையில் நீ போனீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பயத்தை ஆண்டவர் காட்டினார். இன்னைக்கு நிறைய வாலிபருக்கு அந்த வழி என்னன்னு உங்களுக்கு தெரியறதில்லை. எப்படின்னா நம்ம சிகரெட் அடித்தா இந்த வழியில் நல்லா தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும், இல்லை குடித்தா இந்த மாதிரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிற ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதோடைய அழிவு, அதோட பாதையோட இது ஏன்னா அழிவு தான். அந்த கடைசியில் எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா எப்பேற்பட்ட அடிமையாக இருந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு போனவங்க தான்.
இன்றைக்குமே சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்பேற்பட்ட ஒரு அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்பேற்பட்ட பாதைக்குள்ளே போகாதீங்க. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளில வரணும் தான் ஆண்டவருக்கு ஆசை. அப்போவுமே அந்த நேரத்தில் சரி அந்த அடிக்ஷன் எல்லாமே விட்டு போயிடுச்சு, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி சரி ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் வசனத்தை படிக்க ஆரம்பித்தேன். திரும்ப நான் ஆண்டவர்கிட்ட நான் நெருங்க ஆரம்பித்தேன். ஆனால் திருப்பி ஒரு வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு மகா பெரிய தப்பு என்னன்னா சேர்க்கை. நான் யாரோட நான் சேர்றேன், நான் எப்பேற்பட்டவனு நான் வந்து அந்த டைமில் அறியாமல் இருந்தேன். நான் மீட்கப்பட்டவனாக இருந்தேன், ஆனால் நான் சேர்க்கையில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே தவறு செஞ்சவங்க தான். திரும்பி ஒரு இடத்துல நான் விழுந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலுமே என் மேலே பொறுமையாக இருந்தார். அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுன்னு நான் இன்னைக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு கிருபையாக திருப்பி ஒரு காரியத்தை கொடுத்தார். அப்போ வந்து சரி ஆண்டவரே, இதுக்கு மேல் நான் என்ன செய்யறது, பியூசியெல்லாம் முடிஞ்சு இதுக்கு மேல் நான் காமர்ஸ்லையா இல்லை நான் சயின்ஸ்லையா நான் என்ன ஆண்டவரை செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பா அம்மா எல்லாமே வந்து என்னை காமர்ஸில் சேர்த்து விட்டாங்க. சரி ஓகே, காமர்ஸில் நம்ம செய்யலாம் வின்சென்ட் பொலோட்டியில் அப்படின்னு சொல்லி ஜோசப்ஸ் காலேஜுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோசப்ஸ் காலேஜில் போய் எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் சரி என்னுடைய மார்க்ஸ் கார்டெல்லாம் அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு வாங்க டேட், நான் கிறிஸ்து ஜெயந்திக்கு போகிறேன், அங்கேயுமே நான் போய் என்னுடைய மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தது தான். அதுக்கு மேலே நான் அந்த காலேஜை எட்டி கூட பார்த்ததில்ல, என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு ஒரு டெங்கு. ஒரு 3 மாதமாக எனக்கு டெங்கு வந்ததுனால என்னுடைய அட்மிஷனுமே அவங்க வந்து இது பண்ணலை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் எங்கே போவேன், எங்கேயாச்சும் ஒரு லோக்கல் காலேஜ் தான், சரி ஓகே லோக்கல் காலேஜுக்கே போவோம். நாண்டவர் எவ்வளோ லோக்கல்னு, அது எவ்வளோ மேன்மையான ஒரு காலேஜ்னு ஆண்டவர் அன்றைக்கே வெளிப்படுத்திட்டாரு. அன்றைக்கி நான் அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு வாரத்தில் முதல் நாளில் வந்து ஃப்ரெஷர்ஸ் டே. இன்றைக்குமே நான் அது ஒரு சாட்சியாக சொல்லுவேன். ஃப்ரெஷர்ஸ் டே நான் போகும்போது எல்லாருமே புதுசாக இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஆண்டவரே லாஸ்ட் பெஞ்செல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இனிமேல் நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார்றேன்னு நான் முதல் பெஞ்சில் போய் உட்காந்து தனியாக இருந்தேன். அப்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், என் பின்னால் ஒருத்தன் தான். இப்படி தோலை தட்டி யார் நீங்கள் அப்படின்னு, இல்லை ஸ்டூடெண்ட், இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்ந்துருக்கிறேன். ஓ அப்படியா, மை நேம் இஸ் டெரிக் அப்படின்னு. ஓ யா மை நேம் இஸ் கெவின், ஓகே குட் டு மீட் யூ அப்படின்னு. அந்த பையன் என்ன பண்ணால், சரி வா எனக்கு வந்து தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் வந்து பீட் பாக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கள, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் எங்கள் கல்ச்சுரல் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்கக்கிட்ட நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே போகலாம் அப்படின்னு. அன்றைக்கி தான் நான் பென்ஷனாவை நான் பார்த்தேன். அந்த நேரத்துலையுமே பெஞ்சனா எப்படி இருந்தாருன்னா, சுருட்ட முடி வச்சுருந்தார், நிறைய முடி வச்சுருந்தேன், கொஞ்சம் தாடி விட்டு கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். அந்த டைமில் அவருடைய கிளாஸுக்கு போகும்போது அந்த கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். பார்க்க அவ்வளோ ஸ்டைலாக ஹீரோ மாதிரியே அந்த டைமில் இருந்தார். சரி இவரா கல்ச்சரல் லீடரு, பார்த்தாலே நம்மளை அடிப்பார், என்ன பண்ணுறதுன்னு அவங்க பயத்துலேயே அந்த பையன் பின்னாலே போனேன். இப்போது ஃபஸ்ட்டு அண்ணன் சொன்ன வார்த்தை வந்து என்னென்னா, வாங்கப்பா எப்படி இருக்கிறீங்க, ஓகே நல்லா இருக்கிறீங்களா, ஓகே அண்ணா நான் பீட் பாக்ஸ் பண்ணேன். ஆமாம் மக அப்படின்னாரு. அந்த மகங்கிற ஒரு வார்த்தையிலேயே அப்பா நல்ல ஃப்ரெண்டு தான், நல்ல தோஸ்து தான் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வந்து ஒரு வாரம் கடந்து போன பிறகு கொஞ்ச நாள் கடந்து போன பிறகு எங்களுடைய டீச்சர் பிரின்சிபல் வந்துட்டு நல்ல ஒரு பிலீவர், அவங்க வந்து ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு பிலீவராக இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து சரி நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம், எல்லோரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு, அப்போ தான் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பார்க்குறேன். அப்போ நான் என்னுடைய பேடு எடுத்துகிட்டு போய் நான் சர்ச்சில் அது காலேஜில் வச்சுருந்தேன். சரி பேடை வந்துட்டு வச்சு வாசிச்சுட்டு இருக்கும்போது யார் வர்ஷிப் லீடர் அப்படின்னு திரும்ப போதான் அண்ணன் வந்து பாட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. எப்பா இந்த பாட்டுக்கு நீ இப்படி வாசிப்பியாப்பா? அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாசிச்சிருவேன் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த உறவு தான் இன்றைக்குமே ஆண்டவருக்காக நிற்கிறது. இது நம்மளுக்காகவும் நிற்கல, இது பெருமை பாராட்டுறதுக்காக ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே ஆண்டவருடைய மகிமைக்காக தான். நான் நினைச்சிருந்தா இப்போ ஜோசப்ஸுக்கு போயிருப்பேன், இல்லை கிறிஸ்து ஜெயந்திக்கு போயிருப்பான். நான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை அற்பமாக யாருமே எண்ணாதீங்க.
ஆண்டவரே இவ்வளவுதானா, இதுக்குள்ளேயா ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, இதுக்கு மேல ஒன்று கொடுங்க ஆண்டவரே. இல்லை, அங்கதான் உங்களுக்கு அழிவு இருக்கிறது. நான் ஜோசப் போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருந்திருக்க மாட்டேன். நான் கிறிஸ்து ஜெயந்திக்கு போயிருந்தேன்னா இன்னும் ஒரு தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் போயிருந்திருப்பேன். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு எது சரியோ, அவருடைய ஊழியத்திற்கு நான் எப்படி தகுதிப்பட வைக்கணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை ஒன்றாக ஐக்கியம் பண்ண வைத்தார். இப்பொழுதுமே நான் ஒரு சாட்சியா உங்க முன்னாலும் வந்து நான் நிக்கிறேன். those who are going through suicidal attempts, சூசைடுக்குள்ள போயிட்டு இருக்கிறவங்க, this is not the end. இதுதான் முடிவு இல்லை, இதுதான் முடிவு இல்லை. ஆண்டவர் இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிக்கலாம், என்னோட வாழ்க்கையில எதுவுமே நல்லா போகலையே, என்னை எல்லாருமே இந்த மாதிரி செய்யறாங்களே, எல்லாருமே இப்போ பேசுறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஆறுதலா நான் சொல்றேன், ஆண்டவர் இதுக்கு மேலதான் உங்களுக்கு அவருடைய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க தைரியமா ஆண்டவரை நீங்க நம்பலாம். இன்றைக்கு நான் எல்லா விதமான அசுத்தமான பழக்கங்களெல்லாம் நான் விட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன். உங்களையுமே ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா இதோடைய முடிவு அழிவு தான். ஆனா ஆண்டவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. நான் இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு பணம் ஆசை இல்லை, இது நகை அதோ இல்லை பொண்ணோ அந்த மாதிரி எனக்கெல்லாம் எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு சமாதானம் இருக்கு, எனக்கு சந்தோஷம் இருக்கு, எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. எனக்கு அவரே போதும், எனக்கு அவர் மட்டுமே எனக்கு போதும். என் ஃப்ரெண்ட்ஸால தர முடியாத சந்தோஷத்தை என் ஆண்டவர் கொடுத்தாரு. எங்க அப்பா அம்மாக்கிட்ட இருந்து வராத அந்த அன்பை எங்க ஆண்டவர் கொடுத்தாரு. என் சகோதரர்கள் சகோதரிகள் அங்கத்திலிருந்து வராத அன்பை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்குமே நான் சொல்றேன், ஆண்டவர் மட்டுமே போதும் உங்களோட வாழ்க்கையில. வேற யாருமே இல்லைனாலுமே என் ஆண்டவர் உங்களுக்கு போதும். அவரை நீங்க நம்பி வாழ்ந்துட்டீங்கனாலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மை கொண்டு வருவார். இதனுடைய நான் சாட்சியை நான் முடித்து கொள்ளுகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த அண்ணனுக்காக, பெஞ்சனனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா.